ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டு குண்டு குலாப் ஜாம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது வந்து நார்மலாக எல்லாருமே செய்கிறது தான். என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக வந்திருக்கு பாருங்கள். உள்ளே வந்து ஃப்ளேவர், அதாவது ஜீராவோட ஃப்ளேவர் உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா ஊறி போய் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். பார்க்கவே உங்களுக்கே தெரியும் அந்த க்ரீமினஸ்ஸு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஆச்சியோட குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். அதை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். மாவு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுக்க போகிறோம். மூடையில் வந்து நெய்யும் சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணி தெளித்து நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கூட கொஞ்சம் அதில் வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும். ஸோ நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுடலாம். ரெஸ்ட்டு விட்டதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நமக்கு வேண்டுங்கிற ஷேப்பில். பால்ஸ் வந்து விரிசல் இல்லாமல் பிடிக்கணும். விரிசல் இல்லாமல் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது விரிசல்களும் இல்லாமல் வரும். சம்டைம்ஸ் அந்த பால்ஸ் பிடிச்சும் ஒரு சில நேரம் வந்து விரிசல்கள் விழலாம். அப்படி வந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம பிடிக்கும்போதே கரெக்டாக பிடிச்சி எடுக்கணும். இப்போ நான் எல்லா பால்ஸையும் பிடிச்சி எடுத்துட்டேன். இதுக்கு ஜீரா நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சுகர் லெவல் வந்து, அதாவது ஒரு பேக்கெட்டுக்கு 500 அப்படிங்கிற மாதிரி, 500 கிராம், அதாவது அரை கிலோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேக்கெட் சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சுகர் லெவலை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இப்போ வந்து பாகுக்கு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா வந்து நான் பாதாமை துருவி வச்சுருக்கேன். அப்புறமா 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்கு. சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்த எல்லா குலாப் ஜாமுனையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். 1 by 1 எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு டைரெக்டாக அப்படியே ஜீராவில் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் ஆற வச்சு கூட போட்டுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து டைரெக்டாக போட்டுட்டேன். ஒரு பால்ஸ் விரிசல்கள் விடும். மற்றபடி ஊறிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு எல்லாமே நல்லா தான் வரும். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் ஒரு குண்டு குண்டு குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே ஸ்டைலில் சூப்பராக வரும். நீங்கள் குலாப் ஜாமுன் செஞ்சு பார்த்தது எப்படி வந்துருச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.